இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அதிகமான கல்வி கற்புடைய எண்ணிக்கை அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி நிறைய பள்ளிகளை திறந்து கல்வி கற்புடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக விளங்கியது தமிழ்நாடு. ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்திருக்கிற, எத்தனை பள்ளி திறந்திருக்கிற? இதே முதலமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு உயர்கல்வியில் எடப்பாடி பழனிசாமி நான் கொண்டு வந்த கல்லூரிகள்லாம் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது மேல்நிலைப்பள்ளி அதிகமாக கொண்டாந்தோம். அங்கங்க இருக்கிற உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியை தரம் உயர்த்தணும். ஏன் உயர்த்தணும்? அரசு பள்ளியிலே இருக்கிற படிக்கின்ற மாணவர்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சென்று வருவதற்கு அங்கே போதிய வசதி இல்லை, அந்த பெற்றோர்கள் அனுமதிப்பதில்லை. இதனால ஏழை மக்கள் அதற்கு மேல எஸ்எல்சிக்கு மேல படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, +1 +2 படிக்க முடியாத சூழ்நிலை. அதனால அந்தந்த பகுதியில் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியா தரம் உயர்த்தணும். அப்ப கூட பெறுகிற கல்வித்துறை அமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்தில், அதிமுக ஆட்சியில முறையாக மேல்நிலைப்பள்ளியை தொடங்கவில்லைன்னு. ஏன்னா மாணவர் சேர்க்கை குறைவா இருக்குது. மாணவர் குறைவாக இருந்தால் கூட திறந்துட்டாங்கன்னா ஒரே காரணம், கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி தொலைதூரமாக மேல்நிலை பள்ளியிலே படிக்கணும்னா படிக்கிறது இல்ல. அந்த பகுதியிலேயே அரசு மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் புதிய மேல்நிலை பள்ளியை துவக்கி கல்வி கற்றுக் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே,